ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இன்று 17ஆம் தேதி 8ஆம் மாதம் 25ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. சங்கம வானொலியிலே இந்த நித்திய வெளிச்ச நேரம் 7:30 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே இந்த நிகழ்ச்சியை நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள், வார்த்தை குறித்த தாசர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சிகளை கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் கருணா. சிஸ்டர் கருணா சமூக மகேந்திரன் ஆரம்பித்தது இருப்பார். சங்கீதம் சிஸ்டர் டோலி. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. இன்று 7:30 முதலாவது செய்தி பாஸ்டர் விக்டர் போல். 8 மணிக்கு பாஸ்டர் நகோமி. 8:30 சுகுமாரி வத்தலை ஸ்ரீலங்கா. 9 மணிக்கு பாஸ்டர் அண்டன். 9:30 பாஸ்டர் ஜோன் போலா ஆனந்தோட நிகழ்ச்சியை முடிவுன்றது. இந்த நேரம் சிறிய ஜெபத்தை எடுத்து சிஸ்டர் டோலிடம் ஒப்பு கொடுப்போமா? ஆமாம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய வெளிச்சத்தை நடத்துவர் நீர் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து சுவாமி எங்களுக்கு ஞானத்தை தந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிறதே அந்த கிருபைக்கா நன்றி ஐயா. தொடக்க முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகள் வராதபடி சுவாமி ஆணிபாண்ட கருத்தால் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக செபிக்கும். இன்றைய வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், நிகழ்ச்சி நடத்துகிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இது ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக செபிக்கும் ஐயா. இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சி நடக்கிற சகோதரி தொழிகை ரத்த கோட்டைகளை மூடுகிறேன் சாமி. அந்த மகள் தொடக்க முதல் முடியும் வரை இந்த ஊழியம் செய்யும் பொழுது நீர் அவரோடு கூட இருந்து சுவாமி வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளில் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், வழி நடத்துங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. மறுபடியும் உங்களோட சமூகத்துல வந்து நிற்பது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது அப்பா. எனக்கு ஒத்தாசை வரும் பரதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எமக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிற இறங்கார். ஆமேனப்பா. எங்களை காத்து வந்த தேப்பனே உங்களுக்கு நன்றி. இப்பொழுது இந்த மாலை நேரம் யாவரையும் ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பார்க்குற தேவனுமா இருக்கிறீங்க ஆண்டவரே. இப்பொழுது வந்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க ஐயா. இந்த நித்திய வெளிச்சத்துல நடக்க போற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு எல்லா ஊழியக்காரங்களுக்கும் உங்களோட பெலனையும் சத்துவத்தையும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. தேவனுடைய ராட்சியம் பேச்சில அல்ல, தேவனுடைய ராட்சியம் பேச்சில் அல்ல, தேவனுடைய பலத்திலே மட்டுமே உள்ளது ஆண்டவரே. அப்பா, உங்களோட பலனை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்ச நேரத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவின் உதவியோடு உங்கள் பாடல் ஜெபங்களை எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். யாவரும் அன்போட ஒரு மனதோட சிஸ்டர் கருணா அவர்களை வரவழைப்போமாக. சிஸ்டர் கருணா, பிரேஸ்லா. சிஸ்டர் கருணா அவங்க கருணா சமூகத்தில் நான் செய்கிறேன். ஓகே. அப்ப மகேந்திரன் ஐயா இப்பொழுது யாவருக்காம் ஜெபிப்பார்களாமே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு. ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, மீண்டும் ஒரு பாதுபடியிலே ஓடோடி வந்திருக்கேன் சுவாமி ஐயா. இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்க, இந்த நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்க்க, இந்த தடைகளை முறியடிக்க நீ கடந்து வர வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி ஐயா. இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி இருளான மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கவும், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படவும் சுவாமி நாங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் நீ ஆசீர்வதிக்கிற தேவனே, அந்த கிருபைக்காக மக்கள் நன்றி. இன்றைய நாளிலே இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், தாளந்து கொடுத்துக்கிற தேவ பிள்ளைகள், கேட்கிட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒளிபுற கேட்கிற பிள்ளைகளையும் சங்கம வானொலி நீ ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி.
ஐயா உமது நாம் ஒன்றே மயப்பட வேண்டும். நீரான் உண்மையான தெய்வம் என்று இந்த உலகத்துக்கு பறைசாற்ற எங்களுக்கு நீ இரட்டிப்பான சத்துவத்தை பிறத்தை ஞானத்தை தந்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. ஐயா இன்றைய நாளே சுவாமி நீர் ஆஸ்வதித்தார் நிகழ்ச்சி நடந்த சகோதரியை ஆசீர்வதியும் கேட்போரை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே ஆமென். அதிகாலை வேளையிலே குருவிகளின் கீத சத்தம் என் காதில் சொதி சத்தம் போல் கேட்கிறதே, என்னையும் துதிக்க செய்கின்றதே. அதிகாலை வேளையிலே குருவிகளின் கீத சத்தம் என் காதில் தொதி சத்தம் போல் கேட்கிறதே, என்னையும் துதிக்க செய்கின்றதே. உம்மை துதிப்பேன் கத்தாவே, உம்மையே துதிப்பேன். உமது கிரிகைகள் அதிசயமானதே, அதிசயமானதே. உம்மை துதிப்பேன் தேவாதி தேவனே, உமது ஆலோசனைகள் அருமையானதே. அதிகாலை வேளையிலே குருவிகளின் கீத சத்தம் என் காதல் துதி சத்தம் போல் கேட்கிறதே, என்னையும் துதிக்க செய்கின்றதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வானில் பறக்கும் பறவைகளாம் மதுர கீதம் பாடிடுமே, காட்டில் மலரும் பூக்கள் எல்லாம் அவரின் நாமம் போற்றிடுமே. வானில் பறக்கும் பறவைகளாம் மதுர கீதம் பாடிடுமே, காட்டில் வளரும் பூக்கள் எல்லாம் அவரின் நாமம் போற்றிடுமே. சூரியன் சந்திரனும் நட்சத்திர கூட்டங்களும் அவரின் கிரிகைகளை வர்ணிக்குதே. சூரியன் சந்திரனும் நட்சத்திர கூட்டங்களும் அவரின் கிரிகளை வர்ணிக்குதே. வானில் பறக்கும் பறவையெல்லாம் மதுர கீதம் பாடிடுதே, காட்டில் மலரும் பூக்கள் எல்லாம் அவரின் நாமம் போற்றிடுமே. கருவில் என்னை தெரிந்து கொண்டு கருத்தாய் அவரை துதித்திடுவேன். கருவில் என்னை தெரிந்து கொண்டு கருத்தாய் அவரை துதித்திடுவேன். வலையை எனக்காய் சாத்தான் விரிக்க வழியை மாற்றி அழைத்து சென்றார். வலையை எனக்க சாத்தான் விரிக்க வழியை மாற்றி அழைத்து சென்றார். வானில் பறக்கும் பறவையெல்லாம் மதுர கீதம் பாடிடுமே, காட்டில் மலரும் பூக்கள் எல்லாம் அவரின் நாமம் போற்றிடுமே. மன்னவர் இயேசு என்னில் இருக்க மனிதன் எனக்கு என்ன செய்வான்? மன்னவர் இயேசு என்னில் இருக்க மனிதன் எனக்கு என்ன செய்வான்? வானில் பறக்கும் பறவையெல்லாம் மதுர கீதம் பாடிடுமே, காட்டில் மலரும் பூக்கள் எல்லாம் அவரின் நாமம் போற்றிடுமே. ஆமாண்டவரே உமே நோக்கி துதிக்கிறோம் போற்றுகிறோம் சுவாமி. ஐயா நீர் நல்லவர் வல்லவர் போதுமானவராய் இருக்கு சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி. வாக்கு தத்தம் தந்த தேவனே, வாக்கு மாறாத தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன் வாக்கு தத்தம் தேவனே. இந்த நிகழ்ச்சி நீர் எங்களோடு கூட இருந்து நீர் வழி எடுத்த வேண்டுமாக எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன். அருமையாக பாடிங்க. அருமையான அருமையான வார்த்தைகளோடு கத்தோட வார்த்தையில் ஆமேன். நன்றா இருந்தது மைந்தன் ஐயா.
கத்தர் நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் மென்மேலுமாக கத்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி. ஆமேன். மறுபடியாக கலையத்திலிருந்து சிஸ்டர் டாலி அவர்கள் சங்கீதத்தை வாசிப்பார்கள். சங்கீதம் 34 1 10 வரையும், பக்கம் 689. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்களில் எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பலாக்கியமின்றி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறை இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி இருக்கும். கர்த்தரை தேடிவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமேன். கர்த்தருடைய நாமத்தை கேட்டுக்கொண்ட வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி. ஆமேன். மறுபடியாக மறுபடியாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஜபிப்பதற்கு சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி அவர்களை வரவேற்போமாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, Sister Dolly. Praise the Lord, praise the Lord. வாங்கள் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். Praise the Lord. God bless you. Amen. Amen. Thank you, Lord. Father, Lord, we thank you for this wonderful opportunity once again, Lord, that we could come, Lord Jesus, with the teamwork that is going on from Nithya Velicham this evening, Father, that we could, Lord, come unto you, Lord, the author and the finisher of our faith, as we, Lord, look unto you, Lord Jesus, and we bring the nations of the world to you, Lord, the listeners, Lord, at this time, Father, that you are, Lord, right here, Lord, emanating, Lord, through Nithya Velicham, Lord, even, Lord, right from the morning till hours of Sangamam network that has been also, Lord, coming into the nations of the world as it goes on, Lord Jesus, from the networks, Lord, it may be, Lord Jesus, through the recordings and every other means, Lord, that you would make it available, Lord, Father, for the many to be blessed, Father, and for those that are coming live right now, Father, it is no accident, Lord, that they would tune into Nithya Velicham at this hour, Lord, that you would, Lord, lead them and guide them, Lord, and many that are, Lord, lined up, Lord, to come and minister to you, Lord Jesus, in the name of Jesus. Many that have been already, Lord, we pray, Lord Jesus, that are, Lord Jesus, being a blessing to you, Lord, even as Brother Mahendran alongside with Sister Dolly, who is hosting today, Lord Jesus, that your blessing, your anointing, and the guidance of the Holy Spirit will rest upon them, Lord, and especially with Sister Dolly, Lord, right to the end, Lord. And Lord, we thank you, Father, even as Brother Mahendran has been already, Lord Jesus, praying and singing and blessing and opening up, Lord Jesus, Nithya Velicham, Father, that you would lead him and guide him as well, Father, and be with him, strengthen, quicken, and revive him, Lord Jesus, and also undertake for him and his family, Lord, and his children and grandchildren and great-grandchild, Father, we, Lord Jesus, entrust them all into your hands, oh Lord, for a mighty blessing and your protection. And also thank you, Father, for Brother Leslie and Sister Rita, Lord, even as they are, Lord Jesus, laying aside everything, Lord Jesus, of their personal time and everything that would incur, Lord, for their own lives, that they dedicate their time and their effort and energy, Lord, to come and serve you as well, Father, morning hours till evening. All the energy and everything that is spent, Lord, for your honor and for your glory, Lord, and your guidance upon their hearts and lives through, Lord, that your wonderful working power of the Holy Spirit alone will give them, Lord Jesus, that guidance, that they would not turn to the right or to the left once again, but look unto you, the author and the finisher of our faiths. So we thank you for that protection. Thank you for the enablement
of the wonder-working power of your mighty power of the Holy Spirit alone, Lord, for that blessing upon them and their family and their children and grandchildren as well, Father. So we thank you, Lord, for your wonderful works, Lord, for the way in which you have chosen, Lord Jesus, to reveal yourself through the sons of men. That's how what your word says, Lord. So we, Lord, bring, Lord, the listeners to this very moment of their listening, Father, for the next 3 hours, Lord. Whatever they say here, Lord Jesus, as they, Lord Jesus, come into that very realm of the ministry of the Holy Spirit, Lord, would touch them, set them free, deliver them, Lord, through the words of the servants of the lips that would follow, Lord, with the anointing power of the Holy Spirit that would break every yoke of bondage upon their lives, Lord, that the chains would fall off, Lord. Every burden that they carry, Lord Jesus, you have said, Lord, that you come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. Help them to enter into that rest, Lord. This is not a myth. This is not a story. This is not something that we cannot reach. Lord Jesus, just like we would watch it in a movie and forget after that. But Lord, this is something, Lord. This is not a thing, Lord, that we could, Lord, take it light. But this is the wonder-working power of our living God Almighty coming through his resurrection power to set them free. Therefore, Lord, we give them all to you, Father, as they have been ministered to, Lord. Touched, set them free, Lord. Every bit whole, Lord, upon their bodies, physically, mentally, emotionally, Lord, as they have been bound by the enemy, Lord, and carrying the burdens that they do not have to carry, because you have already, Lord Jesus, laid it upon yourself, and you said it is finished on the cross of Calvary, Lord. And Lord, thereby, Lord, we have the victory over it, Lord. Every single burden they carry, every single, Lord Jesus, whatever kind of weakness that they carry in their bodies, Lord, they are set free, even financially, Lord, employment-wise, Lord. Even if they are hurting, Lord, some other way they have lost a family member in their families, Lord Jesus. However it might be, Lord, you are able to fill the gap with your very presence. We are the God, the Father, our Heavenly Father, coming through the Lordship of our Lord Jesus Christ, is able to complete them, Lord, and completely strengthen, quicken, and help in them, Lord Jesus, at this time and the hour that they listen to it, Lord, every time they are, Lord Jesus, tuning in, Lord, no matter which part of the world they are coming from, or Lord Jesus, these 110 nations, Lord, it's not, Lord Jesus, been, Lord Jesus, behooved by you, Lord, to come and listen and be blessed by it. So we thank you, Father. Thank you, Jesus, that you are ministering to them, Lord, in Jesus' name. Before they leave this very segment this evening through Nitya Valicham, many would come, Lord Jesus, enter your kingdom, Lord, and getting into the harvest of souls, Lord. And we also set free, Lord, from the places where they are, oh God, with their bondages be set free and chains falling off their lives. In Jesus' name I pray. And we thank you, Father, for the rest of the segment, and also, Lord, all that you have in store, Lord, in a mighty way you would, Lord Jesus, bless each and every one of us. In Jesus' name I pray. Amen. And amen. Amen. God bless you, sister. God bless you. Amen. 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 மறுபடியாக டாலி அவர்கள் ஊழியர்களுக்காண்டி ஜபித்து சிறிய பாடலை பாடுவார்கள். ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஐயா. அழைத்தவரோ உண்மை உள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். ஆவி சரீரம் எல்லாமே குற்றமின்றி காத்திடுவார். அப்பா, அழைத்த ஊழியக்காரர் யாவரையும் ஆண்டவரே இந்த நித்திய வெளிச்சத்துக்கண்டு நீங்க பேர் சொல்லி அப்பா உங்களோட ஜீவ புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிற இந்த அழைப்பான மகா பெரிதான அழைப்புக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் உங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஐயா. அவர்கள் கொண்டு வர வார்த்தைகள், கவிதைகள், பாட்டுகள் யாவற்றையும் அப்பா நீங்க உங்களோட வார்த்தை மூலமாக யாவர் மூலமாக பேசும்படி கேட்டுக்கொள்றேன். ஊழியக்காரர்கள் ஒரு புதிதான அன்பை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்க கர்த்தர் நல்லவர், போதுமானவர், எப்பொழுதும் எங்கள் கூட இருக்கிறான்லாம் சொல்றான்ப்பா. ஆனா கெட்செமனேல போயிட்டு அந்த பாதத்தடியில நாங்க விழுந்து அவர் கண்ணீர் வடித்தது போல நாங்களும் ஒரு புதிதான அன்புக்குள்ள நிலை நிற்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு கர்த்தரின் அன்பை கொடுத்து கர்த்தர் ஒரு தேவ அன்பை கொடுப்பதற்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களோட கெட்செமனேல நீங்க எவ்வளவு எங்களுக்காண்டி இரத்தம் சிந்தி அந்த எங்கள் பாவங்களை மீட்பதற்கு வந்த தகப்பனே, ஊழியக்காரர்களை நீங்க உங்களோட அழைப்பின் மூலமாக அழைத்த இந்த பரிசுத்தமான ஊழியக்காரரை உங்களோட கருத்துல மறுபடியும் கொடுக்கிறேன் ஐயா. சீனாய் மலையின் மேலே இறங்கி வந்தவரே, ஆத்ம தாகம் தீர்க்க வரும் இந்த வேலையிலேப்பா ஆவின் வரங்களினாலே
எப்பொழுதும் நிரப்பும் ஆண்டவரே. ஜெபாவின் மூலமாக ஆத்மா பாரங்களையும் கொடுத்து யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்பா, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாவரையும் வார்த்தைகளையும் பாட்டுகளையும் கவிதைகளையும் அவர்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஒரு புதிதான அபிஷேகத்தோட இன்று எங்களை கொண்டு எங்களுக்கு ஆசீர்வதிக்க போற உங்களோட வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நேற்றும் இன்றும் மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் இந்த உங்களோட அற்புதமான கிரிகைகளை எங்கள் கூட நடத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இயேசு நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று தாழ்த்தி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன். ஆமாம். இன்றைய காலம்புற கர்த்தர் எனக்கு அவருடைய அன்பை பற்றி ஆழத்துக்களை கொண்டு போய் எனக்கு உணர்த்தி காட்டினார். நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கணும், அவர் பரிசுத்தமாக இருக்கிற போல எங்கள் உள்ளங்களும் பரிசுத்தமாக இருக்கவனும், இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவன் பாக்கியவான் என்று கூறியபடி கர்த்தர் எனக்கு இன்றைக்கு கொடுத்த பாட்டு கல்வாரியின் அன்பு. இது லென்த் சீசன்ல தான் பாடுவாங்க. இருந்தாலும் லென்த் சீசனுக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள நாங்கள் புதிதாகும் பொழுது அவருடைய அன்பு எப்பொழுதும் நேற்றும் இன்றும் மாறாமைக்கு இன்றும் எங்களுக்கு இருக்கிறபடியா நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது பாடுகிறேன். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய பாட்டை பாட்டி அவருடைய நாமம் மட்டுமே உயர்த்துவதற்கு அந்த கிரிவலுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி, நன்றி. ஆமேன், ஆமேன். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கத்தாகும் பாடுகளிப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கத்தாகும் பாடுகளிப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறியாலும் மோசே, எத்தீசையும் தோணிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கத்தாகும் பாடுகளிப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையின் மாட்டி வரைந்தனரோ, உம்மை செந்நிறம் ஆக்கினாரோ, அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாகும் மனம் பெரிது, அப்பாகும் மனம் பெரிது. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கத்தாகும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்திரன்றோ, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகின்றோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கத்தாகும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆமேன். அப்பா, இப்பொழுது நாங்கள் கெத்செமனேக்கு போயிட்டு அவருடைய கல்வாரியின் அன்பை நாங்கள் ருசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் பெரியவரும் நல்லவரும் போதுமானவருமா இருக்கிறார். எங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுதான் வந்தாலும் அவருக்குள்ள நாங்கள் பலம் பெற்று இருக்கும் பொழுது எங்களுக்கு அது மகிழ்ச்சியை தான் கொடுக்கின்றது. தேவனுடைய ராட்சியம் பலத்திலே அல்ல, தேவனுடைய பேச்சிலே இல்லை, தேவனுடைய ராட்சியம் பேச்சிலே அல்ல,
தேவனுடைய பலத்தில் மட்டுமே உண்டாகிறது. அப்படியே நன்றி சாமி. இந்த பாட்டு மூலமாக யாவருடைய நீங்கள் பேசி அவர்களை ஆசீர்வதிங்க. உங்களை அப்பா முதலாவது அவர்கள் கண்டு கொள்வதற்கு மோசேக்கு நீங்கள் எப்படி அந்த முட்செடியில் கண்டது போல கேட்டுக்கொண்டிருக்கிற மத்தியிலையும் எல்லா ஊழியக்காரங்களையும் ஒரு புதிதான அன்போடு கொடுத்து அன்பையும் அபிஷேகத்தையும் ஜெப ஆவியையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம். ஆமேன், ஆமேன், ஆமேன். மறுபடியாக இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு ஒரு மனதோடு சேர்ந்து பாஸ்டர் விக்டர் பால் அவர்கள்